ஹலோ பேஸ் அனைவருக்கும் அன்று மாலை பரபரப்பான ஒரு சூழ்நிலை லக்னோவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த சம்பவம். அதாவது ஒரு பெண்ணு ஒரு சந்தையில் காய்கறி வாங்கிட்டு இருக்கா. ஆனால் அது வாங்கின அடுத்த நிமிஷமே 4-5 போலீஸாரங்க வராங்க. அப்போ அந்த பெண்ணை வந்து ஓங்கி அறையிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது தான் அந்த மாவட்டம் முழுவதும் பயங்கர ஒரு பரபரப்பு. ஏகப்பட்ட கார்கள், ஜீப்பு எல்லாமே வந்து வருது. அந்த மாவட்டம் முழுவதும் பயங்கர ஒரு பரபரப்பாக மாறுது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ஒரு உண்மை நடந்த ஒரு சம்பவம் தான். லக்னோவில் நடந்தது தான் இந்த சம்பவம். அதாவது லக்னோவில் அன்றைய மாலை பொழுது அமைதியான ஒரு சந்தை. அந்த சந்தையில் எல்லோரும் காய்கறி வாங்கிட்டு மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. ஒரு பெண் அங்க வர, அது வேற யாரும் இல்ல, அது கலெக்டர் மேடம். அந்த மாவட்டத்து கலெக்டர் மேடம் மாறு வேடத்துல அங்க வந்து வராங்க. முக்கியமா அது ஒரு சாதாரண பெண் மாதிரி சாதாரண உடை அணிந்து வராங்க. பக்கத்து வீட்டு பெண்ணு மாதிரி அவங்களும் வராங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து காய்கறி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அங்க சந்தையில ஒரு பையன் வந்து காய்கறி வந்து வித்துட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட வந்து தம்பி தக்காளி என்ன விலை அப்படின்னு சொல்றான். தக்காளி விலை 100 ரூபாய்க்கா, எங்கள்கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான். ஏன் இவ்வளவு ரேட்டு விக்குது அப்படின்னு கேட்கிறான். அதனால பணம் விற்கத்தால எங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு பாதிப்பு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து விலையை நிர்ணயிக்கல, இங்க பெரிய பெரிய வியாபாரிங்க தான் வந்து இந்த விலையால் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு அவன் வந்து எடுத்து சொல்றான். 1 கிலோ கொடுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கிட்டு போறான். பைக்ல யாரோ வர மாதிரி இருக்கு. அங்கே வேற யாரும் இல்லை, போலீஸார் தான். போலீஸார் வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. நேராக அந்த கடையிட்ட அந்த பையன் கடையிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த பையன்கிட்ட வந்து டேய் நான் உன்ட்டு எத்துட்டாய சொல்றது, இங்கே வந்து கடை போடாத, பொதுமக்கள் இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, ஆனால் நீ கடை போட்டு பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு திட்டுறான். இல்லை சார், நாங்களே வந்து ஏழை, நாங்கள் எங்கே சார் போய் கடை வைப்போம், இங்கே விற்றாலும் எங்களுக்கு வந்து இரவு உணவுக்கு வந்து ஆகும், உணவுக்காவது வியாபாரம் ஆகும், ஆனால் வெளியில் எங்கேயாவது போய் விற்றனா யாருமே மக்கள் நடமாட்டம் வந்து இருக்க மாட்டாங்க சார், எங்கே சார் போய் விற்கிறது அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அதனால் என்னையே வந்து எடுத்து கேட்குற தைரியம் உனக்கு வந்துச்சா அப்படின்னு ஓங்கி ஒரு வண்டியை வந்து உதைக்கிறான். வண்டியை வந்து அப்படி பிறண்டு விடுது. அங்க தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே சதுரி வந்து ஓடுது. நாளையிலேருந்து இந்த இடத்துல உனக்கு பார்க்கவே கூடாது அப்படின்னு மிரட்டுறான். இப்ப மக்கள் எல்லாமே வந்து பயத்தில் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. தட்டிகைக்கு யாரும் முன் வரல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க தட்டிகைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு முதல்ல போறது அவங்களதான் வந்திருக்கும். அதனாலே பயந்துட்டு யாருமே வாய் திறக்காம இருக்கிறாங்க. ஆனா மேடம் ஜெஸ்ஸி வந்து நிமிந்து பாக்குறாங்க, பயங்கரம் கோவப்படுறாங்க, அடக்கிக்கிட்டு இது உங்களுக்கே நியாயமா இருக்கா, ஒரு சாதாரண மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறாங்க தெரியுமா, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அந்த உழைப்பை பத்தி உனக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு சொல்றான். இங்க உள்ள கடைக்காரங்களாம் சங்க தலைவி வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சு அந்த போலீஸாரன் பேசுறான். உங்க வேலை என்னமோ அதை வந்து பார்த்துட்டு போங்க, நீ ஒரு பெண்ன்றதால நான் வந்து சும்மா போறேன் அப்படின்னு அவங்க சொல்றான். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறான். கேட்ட அடுத்த நொடியே வந்து ஓங்கி பலர்னு வந்து அலையிறான். கண்ணா அப்படி சவந்துருது. ஒழுங்கா போக சொன்னா போக மாட்டியா, நான் எத்தனை முறை சொல்றது, இவங்க பெரிய தியாகின்னு நினைப்பு, ஸ்டேஷனுக்கு ஈத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அந்த நிமிஷத்துல கூட அவங்க யாருன்னு அவங்களால சொல்ல முடியும். ஆனாலும் அவங்க வந்து பொறுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களுடைய வலி, பொதுமக்களுடைய வேதனை எல்லாம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேடம் அணிஞ்சிட்டு அவங்க வராங்க. அதனால அமைதியா வந்திருக்காங்க. ஒரு போலீஸர் வந்து கையை பிடிச்சி வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நாங்க வந்து வர தெரியும், நீங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தரதரன்னு இழுத்துட்டே போறாங்க. இப்போ வண்டியில வந்து உட்கார வைக்கிறாங்க. வண்டியில உட்கார வைக்கும் போதே யாரோ ஒரு தலைவனுக்காக இவன் வந்து ஓடி வந்திருப்பான். அந்த தலைவர் வந்து பார்த்துப்பான் அப்படின்றதால தான் இவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்னு அந்த போலீஸ்காரெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இப்போ அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு உள்ள ஜெயில ஓப்பன் பண்ணி உள்ளிருந்து தள்ளுறாங்க. திருடுறது, அடியால் வச்சு மிரட்டுறது அப்படின்னு 4-5 கேஸை போடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு. கேஸ் வந்து எழுதுறாங்க. அந்த ஜெயிலில் வந்து போறாங்க. ஏற்கனவே அவங்க 2 பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் நீ என்ன தப்பு பண்ண, நீ ஏன் இங்க வந்து இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து பொதுமக்களுக்காக ஒரு நல்லது பண்ணேன், அந்த நல்லதுக்காக இப்படி வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நாங்களும் அப்படிதாம்மா, நாங்கள் எந்த ஒரு தப்புமே செய்யல, சும்மா சாதாரண பேசுறதுக்கு எங்களை வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பரிதாபம் பேசுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டை வந்துட்டு வெளில அழைச்சிட்டு வராங்க. கையெழுத்து போடுங்க சொல்றாங்க. நான் ஏன் கையெழுத்து போடணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு அவங்க தட்டி கேட்கறாங்க. எதுக்குன்னு கேட்கவே கூடாது, போடலன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். மிரட்டுற தோணில பேசுறான். எந்த தவறுமே செய்யல, நான் எதுக்கு போடணும், போட முடியாது அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். உடனே 2 கான்ஸ்டபிள் கூப்பிட்டு கவனிக்கிற வெளில கவனிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போறான். அதுக்கு பிறகு அவங்க வந்து ஈத்துட்டு போறாங்க. தனியா இருக்கிற ஒரு ஜெயில் திறக்கிறான். ஜெயில பயங்கர மூத்திரப்படாது, பள்ளம் மேடா இருந்திருக்கு. அங்க பிடிச்சி தள்ளுறான். கீழே ஓடி விழுறாங்க. விழுந்த உடனே கல்லுலாம் இருக்கு. அந்த கல்லுலாம் கையில வந்து குத்து வந்து நிமிந்து பாக்குறாங்க. இவங்க மரியாதையா நாங்க சொல்றது வந்து கேட்பியா கேட்க மாட்டியா, நீ கையெழுத்து போடணும்னா போட்டு போக வேண்டியதானே அப்படின்னு முடிய பிடிச்சி இருக்கிறான். தவறு செஞ்சதானே நான் வந்து கையெழுத்து போடுவேன், தவறு செய்யாம எப்படி நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நான் வந்து பேசுறான். இப்போ அவங்களுக்கு மேல் கோபம் வருது. மேலே வந்து 2 அலர் இருந்து அலைகிறாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்திருக்காங்க. டக் டக்குன்னு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த ஸ்டேஷன் முழுவதும் அமைதியாக இருக்கு. ஒரு மூத்த அதிகாரி அங்கேருந்து வராரு. என்னங்க நடக்குது, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் 2 பெண்கள் எல்லாம் இவங்க 2 பேரும் வந்து திருடினவங்க, இவங்க வந்து திருடினது, அடியால் வச்சு மிரட்டினது அப்படின்னு 2 கேஸ் இவங்க பேரில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலே கீழே பார்க்குறாரு. இவங்க பார்க்கறது அது மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு பெரிய ஆள் மேரில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இல்லை சார், இதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அவர் பார்த்துட்டு வெளில வந்து அழைச்சிட்டு வாங்க சொல்றாங்க. அதே போல வெளில வந்து வராங்க. உன் பேர் என்னமா கேட்கறாரு. அவன் பேரை வந்து சொல்றாங்க. வந்து உண்மையான பேரை சொல்லல, வேற ஒரு பேர் சொல்றாங்க. உண்மையான பேர் சொல்லல. மேலே கீழே பாக்குறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் அவன் வந்து அழைச்சிட்டு வர சொல்றான். அதே போல இவங்க வந்து திரும்பவும் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க.
கையெழுத்து போடுன்னா போடணும், போடல அப்படின்னா இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்கிறான். கையெழுத்து போட மறுக்கிறான். கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து வந்து போட வைக்கிறான். கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ எல்லோருமே வந்து அமைதியாக வராங்க. அதே ஜெயிலில் போயிட்டு தள்ளிட்டு ஒரு பயங்கர வாட உள்ள ஒரு போர்வையை தூக்கி போடுறான். அதை எடுத்து போத்துறாங்க. போத்திட்டு இரவு கழிக்கிறாங்க. மறுநாள் பிடிக்குது. கான்ஸ்டபிள் தட்டுறாரு, தட்டி கூப்பிட்றாரு, வெளியே வாமான்றாரு. இவங்களும் வெளியே வராங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், யாரோ உங்களை மாதிரி ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்கான், உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளில வராங்க. வெளில வந்துட்டு பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர் அங்கே இது வராரு. நீங்கள் என்னம்மா தப்பு செஞ்சீங்க, உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் மைக்கை நின்றுட்டாரு. உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லோருமே அதிர்ச்சி செஞ்சுறாங்க. மேலே போயிட்டு கொடுக்குறாங்க, நான் ஒரு மாவட்ட ஆட்சியாளர், இங்கே என்னதான் நடக்குது அப்படின்றதுக்காக இங்கே நான் வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறதே வந்து வேற. ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நடத்துகிறாங்க. ஏழைகளை எப்படிலாம் துன்பப்படுத்தணுமோ அப்படிலாம் துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அங்கே எல்லோருமே மீடியா எல்லாமே குவிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேன் ஜீப்லாம் வந்து வருது. அப்போ பெரிய பெரிய அதிகாரிலாம் இறங்கி வராங்க. நேராக மேடத்திட்ட வராங்க. வந்துட்டு சொல்லிட்டு வந்து அடிக்கிறாங்க. மேடம் சொல்லுங்க மேடம், இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி சொன்னோன்னே அங்கே உள்ள போலீஸார் எல்லாமே நடுங்குறாங்க. இவங்க எதுவுமே வாய் பேச முடியாத அளவுக்கு எல்லாருமே மிரண்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க சொல்கிறாங்க, இங்கே என்னென்ன நடக்குதுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மீடியா ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளில வந்து வராங்க. எல்லா போலீஸாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு இவங்க ஆர்டர் போடுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த ஸ்டேஷன் மட்டும் இல்லை, அந்த மாவட்டமே அதிர்ந்து போகுது. எல்லா போலீஸாரையும் லைனில் வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்கள பற்றி அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாமே அதிர்ந்து போகிறாங்க. கெட்டவர்கள் அழிக்கக்கூடிய, ஏழை மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய நம்மளே இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தா எப்படி மக்கள் வந்து நம்ம மீது நம்பிக்கை வைப்பாங்க? ஒரு சாதாரண ஏழை மக்களுக்கு எப்படிலாம் தீங்கு விளைவிக்க முடியும், எப்படிலாம் அழிவு ஏற்படுன்றதை இந்த ஒரு நாளில் அனைத்துமே புரிஞ்சிச்சு. ஒரு சாதாரண மனிதர் வந்து எப்படிலாம் வந்து நீங்கள் துன்புறுத்திருப்பார். அனைவரையுமே இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணுறேன். அப்போ பணியில் இருந்த அனைவரையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அடுத்த 5 நிமிஷத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து கிளம்புறாங்க. வெளியே நின்னா அத்தனை கார்கள், அத்தனை ஆபீசர்கள் எல்லாருமே, அதிகாரிகள் எல்லாமே வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க. மட்டும் இல்லாமல் அடுத்த 5 நிமிஷத்தில் அங்குள்ள போலீஸார் அனைவருமே